பேர் வந்துருச்சுங்க. கருப்பாயி. என்னப்பா இது அநியாயம்? ஆம்பளை பிள்ளைக்கு கருப்பாயின்னு பேர் வந்திருக்கு. பேரை மாத்தி வைங்க. பேரை மாத்தணும்னா குழந்தையவே உயிரோட விட மாட்டாங்க. பேர் முக்கியமா உயிர் முக்கியமா? ஐயோ, குழந்தை உயிர் தாங்க முக்கியம். கருப்பாயி வாழ்க, கருப்பாயி வாழ்க. ஏய் பூசாரி, கொஞ்சம் இருங்க. வண்டியர்ரா. சன்னிதானத்துல எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்கான். நீங்க பாட்டுக்கு சூட தட்டை எடுத்துக்கிட்டு வாசலுக்கு போய்கிட்டு இருக்கீங்களே. யோ, நீ வெளியூர்காரனா? அதான் விவரம் புரியாம பேசுற. ஓம் அக்னிந்தமே பிரம்மந்தமே இதந்தமே வாமந்தமே பிரதந்தமே. மூர்த்தத்துக்கு நாயாச்சு, காலி கொண்டாங்க. யோ பெருசு இல்லையா? ஏன் இப்படி ஓடி வர்ற? தங்கம் பொண்ணோட கல்யாணமுங்க. தாலி ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக உங்ககிட்ட கொண்டு வந்தேனுங்க. அத வழியிலேயே தட்டி பறிச்சுட்டு போயிட்டானுங்க. கடலையே கர்ச்சி போட்டு மூட பாக்குறானா? ஏண்டா தாலியை தட்டி பறிச்சுட்டு போற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்குடா தைரியம் வந்தது? அந்த பொண்ணோட முறை பையனுங்க. நான் தான் அவ கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்றானுங்க. கல்யாண வீடா இருந்தாலும் சரி, கர்மாந்திரம் வீடா இருந்தாலும் சரி, முதல் மரியாதை நமக்கு தான் தெரிஞ்சிருந்தோம் அவமானப்படுத்திட்டு போயிருக்கான்னா அவனை நிறுத்துங்கப்பா. அவனையும் தீர்த்து கட்ட சொல்றீங்களா? அவன் முறை மாப்பிள உரிமைக்காக போராடுறது நியாயம் தானே? ஐய நியாய அநியாயத்துக்கெல்லாம் இடமே கிடையாதுமா. இம்முன்னா சிறைவாசம், ஏன்னா வனவாசம். இதுதான் எங்க ராஜ்ய பரிபாலனம். எழுந்து கேள்வி கேட்ட யாருமே நாங்க விட்டதில்லை. ஆனா அடிக்கடி எங்க வாழ்க்கையில குறிக்கிற ஒருத்திய மட்டும் இது வரைக்கும் நாங்க கண்டிச்சதும் இல்ல, தண்டிச்சதும் இல்ல. அந்த ஒருத்தி நீதாம்மா. காரணம் பெத்த பாசம். ஏப்பா, ஊர் ஜனங்க எல்லாரும் அஞ்சு இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? ஒரு நாள் அவங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. வாயில இருக்கிற வரைக்கும் தான் உமிழ்லி, துப்பிட்டா அதுக்கு பேர் எச்சில். எச்சல அம்மாடி, நாங்க 3 பேரை சேர்ந்து துப்புனா இந்த மாவட்டமே அழிஞ்சு போயிடுமா? ஏய், வேலு வர சொல்லு. வடா கருங்காலி, உன் முதலாளிக்காக இந்த தாலியை வாங்க வந்தியா? மரியாதையை தாலியை கொடு. நான் யாருன்னு தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்கிறியே. மேலோகத்துக்கு எத்தனையோ பேத்த அனுப்புன யமன்டா தம்பி. டேய், அந்த யமுனிக்கே சமாதி கட்டி தேவச கொண்டாடுறவனா? சபாஷ் வேலு. துரியோதனனுக்கு கர்ண, ராவணனுக்கு கும்பகர்ண. என்ன முதலாளி பெரிய பெரிய வார்த்தை சொல்லிட்டு? நான் உங்க நாய். காட்டு இடத்துல கடிப்பேன், கட்ட இடத்துல கிடப்பேன். இப்பவே இவனை நாங்க பாத்துக்கிறோம். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுல, தாலி கொண்டு போய் கொடுப்போம். வேலு போ. சரிங்க. கத்திய உரையிலிருந்து உருவி ரொம்ப நாள் ஆச்சு. துருப்பிடிச்சு போயிருக்கும்ல. சாணைய எதுல தீட்டலாம்? கல்லுல தீட்டலாமா? கருவேல மரத்துல தீட்டலாமா? வேண்டாம் தம்பிகளா, இவன் வயத்திலேயே தீட்டிடலாம்.
திங்கிரடிங்கால் அநியாய வட்டி வாங்குற கருப்புசாமி கொடுத்த புதைச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆள் நம்ம கிட்ட வருவான். மைய போட்டு பணத்தை கறந்துட வேண்டியதான். ருக்மணியம்மா, ருக்மணியம்மா. என்ன கருப்புசாமி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வட்டி கடை சரியா நடக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. 2 நாளா தண்ணியே குடிக்கல. ஐயோ, தண்ணி பஞ்சமா? அது இல்லம்மா, என் வீட்டு தண்ணி குடம் காணாம போய் 2 நாளாச்சு. நான் தான் என்ன கிடைக்கல. இதான் அந்த ஊர்ல மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவளாச்சே, அத உன்னை கேட்கலான்னு வந்தேன். திங்கிரடிங்கால கவலைப்படாதீங்க. காணாம போன உங்க கொடை எங்க இருக்குன்னு மை போட்டு கண்டுபிடிச்சிடுறேன். ஒரு 5 ரூபாய் தட்சணையா கொடுங்க. இந்தாம்மா காணிக்க. என் குடம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுமா. சொல்றேன். ஓம் ஜும். காளி மகமாயி கல்கத்தா காளி. ஐயாவோட படம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். மாம்பூ, மகிழம்பூ, மனசுக்கேத்த தாழம்பூ, காம்பு கருப்பு, கைப்படாத தாமரப்பூ. தாமரப்பூ குளத்து பக்கத்துல அரச மரம், அரச மரத்துக்கு அடியில ஐயாவோட குடம் இருக்கு. அரச மரத்துக்கு அடியில குடமா? நான் இப்ப போய் தோண்டி போய் எடுத்துக்கங்க. அறிவு கட்டவன் கண்ணு மணி தெரியாம போறான். ஏமா இவடி மை போட்டு ஏமாத்திட்டியா? ஒரு பொம்பளை பிள்ளை பிள்ளை பண்றியா? உனக்கு அறிவு இருக்கா? வெக்கம் இருக்கா? மானம் இருக்கா? திட்ட திட்ட திண்டுக்கல்லு, வைய வைய வைரக்கல்லு. நானாவது அநியாயம் பண்றவங்க கிட்ட போய் சொல்றேன். நீ இந்த ஊரை அடிச்சு உடையில போடுற அந்த 3 பேரை நிழலுக்கு எல்லாம் கொடை பிடிக்கிற. உன்னை விட நான் எவ்வளவு தேவையில்லை. நிறுத்துடா. வயசுக்கு வந்த பொண்ணை கை நீட்டி அடிக்க போறியே? பின்னமா என்னையே முதலாளி கிண்டல் பண்றா? டேய் வேலு, நம்ம மாதிரி ஏழை பழங்களோட வயித்துல அடிக்கிறவங்க கிட்ட உன் மகன் வேலை பாக்குறான்னு எல்லாரும் என்ன கேக்குறப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அம்மா, பழச நீ மறந்துட்ட, நான் மறக்கல. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா உழைச்சு அவர் கையில இருக்கிற ஆயில் ரேகையே தேஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ கட்டின சேலையில நெஞ்ச நூலை விட தச்ச நூடு தான் அதிகமா இருந்துச்சு. பசி பட்டினால நாம 3 பேரும் போராடணும். கடைசி அந்த ஊருக்கு வந்தப்புறம் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அந்த 3 பேர் தான் பட்டினிங்கிற 4 எழுத்தை போக்குனாங்க. அதுக்காக தான் நன்றிங்கிற 3 எழுத்தை அவங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன கணக்கு புள்ள மாதிரி 3 4ன்னு சோறு ஆயிடுப்பிட. வா கொட்டிக்கா. நேரமாச்சு, பொண்ணை வர சொல்லுங்க. எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. பொண்ணு என்ன சொல்லுது? எங்களுக்கு மாப்பிள்ள ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, நாள் குறிச்சிட்டு மத்த விஷயங்களை பேச வேண்டியதானே? நீ போமா உள்ள. உலக்கைக்குள்ள எதுக்கு கிழக்கம் இருக்கு? இருக்கிற சொத்து பூரா ஒருத்திக்குதான். இதுல என்ன பேச போறோம்? நான் ஏற்கனவே நாள் பார்த்து வச்சுட்டேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு கல்யாணம். ஒரு 300 போடு. 300? இது டீ கடையா? டீ கடையா? சாராய கடை அங்க இருக்கு, அங்க போ. ஏன் நாங்க டீ சாப்பிட மாட்டோமா? எனக்கு ஒரு டீ போடு. இரு நான் சொல்றபடி போடணும். அது எப்படி? பால் இல்லாம, சர்க்கரை இல்லாம, டிகாஷன் இல்லாம டீ போடணும். அதை எப்படியா போட முடியும்? முடியும். பால் இல்லாம, சர்க்கரை இல்லாம, டிக்காசன் இல்லாம தானே? ஆமா. ஸ்ட்ராங்கா லைட்டா? ஸ்ட்ராங்கா போடு. எப்படி போட போறீங்க? சும்மாரு. இந்தாங்க, நீங்க கேட்ட மாதிரியே பால் இல்லாம, சர்க்கரை இல்லாம, டிக்காசன் இல்லாமலே டீ போடுற. இந்தாங்க. நல்லா இருக்கு. இந்த காசு வரட்டுமா? பாத்தியா, இந்த மாதிரி இழிச்சு வாங்கின ஏமாத்தினா தான் இப்படி 1 ரூபா சம்பாதிக்க முடியும். சரிதான், எனக்கு சாப்பிடணும். மாவில்லாம ஒரு தோசை ஊத்து. சரி. மாவு இல்லாம தோசையா? எப்படி? அம்மு, என் சம்சாரம் ஆரிமாலா போயிட்டா. வா, நம்ம 2 பேரும் டிக்காசனும் பாலும் போல சேர்ந்துருவோம். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எந்த கோபம்? என்ன கல்யாணம் கிடைக்குதுன்னு கூட்டிட்டு வந்து இவட அம்போர சாய அடிக்க விட்டு இல்ல. கவலைப்படாத, என் சம்சாரம் ஆரியமாலா சொத்து என் கைக்கு வரட்டும். உன் கழுத்துல தாலி கட்டி ஆலப்புழையில நம்ம முதலிரவு கொண்டாடுவோம். என்னது, நம்ம 2 பேரு கை இங்க இருக்கு. யாரு எனக்கு சொரிஞ்சு வர்றது? நீ எப்படா இங்க வந்த? இங்க பாரு, எல்லாருக்கும் மீச உதட்டு மேல இருக்கும், இவனுக்கு மூக்குக்குள்ள இருந்தே முளைச்சிருக்கு. முதலாளி, இந்த மாதிரி தப்பு முதலாளி அம்மாட்ட சொல்லிடுவேன். அப்படிலாம் செஞ்சிடாதரா. அம்மு, உளுந்த விட எடு. இந்த உளுந்த விட எதுக்கு? லஞ்சம். என்ன முதலாளி, உளுந்தே காண? மைசூர் போண்டா மைசூரா இருக்கும். போயேண்டா, சொல்ல பண்றியே. வள்ளி, என்ன காரியத்துக்காக கோயிலுக்கு போயிட்டு இருக்கேங்கிறது சொல்லவே மாட்டேங்கிறியே. எந்த காரியமானாலும் எனக்கு அந்த அம்மன் தான் தோண. என் கல்யாண நிச்சயதார்த்தத்துக்கு இந்த சேலையை அந்த தாய்க்கு காணிக்கையா செலுத்த போறேன். கல்யாணம் ஆன உடனே அந்த தாயும் அந்த தோழியும் மறந்துடாத. யோ,
வண்டியில போனா கண்ணு தெரியாதா? பாத்து போக கூடாது? கேள்வி கேக்குறா? யார் அவ? செத்து போன நம்ம மாணிக்கத்தோட பொண்ணுங்க பேரு வள்ளி. வள்ளிமானா இல்ல புள்ளிமானா? சேலம் நிறைய சேரு கோலம் போட்டிருக்கு. வம்பு பண்ணா கொம்பாலேயே குத்திருவா போல இருக்கே. துப்பிட்ட போற போமா போ. ஏய் ஜன்னல சாத்துடி. ஏன்க்கா? அட விவரம் தெரியாம பேசாதடி. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கனால உங்களுக்கு விவரம் புரியல. அவங்க ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாங்கன்னா அன்னைக்கு ராத்திரியே அந்த பொண்ணு விட்டு கட்டுல வரும். அந்த பொண்ணு அவங்க இருக்கிற தேடி போய் அவங்க ஆசையை தீர்த்து வைக்கணும். இல்லைன்னா அந்த பொண்ணு மட்டுமல்ல அவங்க குடும்பத்தையே அழிச்சிருவாங்க. இப்ப இந்த கட்டில யார் வீட்டுக்கு போகுது? யாருக்கு தெரியும்? பாவம் அந்த பொண்ணு. அம்மா கதவு திறங்கம்மா, என்ன காப்பாத்துங்க. அம்மா கதவு திறங்களேன், என்ன காப்பாத்துங்க. ஏண்டி ராஜா, அன்னைக்கு ஓ மேல காப்பாத்துறதுக்காக எங்க மேல எச்சில் துப்பிட்டு போனியே, இன்னைக்கு நீ எச்சில் ஆக போறிய. என்னமா பண்ண போற? என்ன விட்டுருங்க. இதெல்லாம் அனுப்பிடுங்க. செவிடு என்ன? அடியே, உன் குரலுக்கு ஊர் கதவே திறக்கலையே, என் வீட்டு கதவை திறக்க போகுது. அடம் பிடிக்காத வாடி. இப்ப கிடைச்சிருக்கிற பொண்ணு அண்ணனுக்கு, அடுத்து கிடைக்கிறது எனக்கு, கடைசியா கிடைக்கிற பொண்ணு உனக்கு. டேய் தம்பிங்களா, இந்நேரம் அந்த வள்ளி மேல் இந்த ஊரை விட்டே பறந்திருப்பால்ல? இல்லன்னா ஏதாவது மரம் மட்டையில தூக்கு போட்டு தொங்கி இருப்பா. இல்லன்னா குளங்கொட்டையில விழுந்து செத்து இருப்பா. அண்ணே அங்க பாருங்க. ஏய், என்னடி நீ இன்னும் இந்த வீட்டு விட்டு போகல? நானா வந்திருந்தா தானா போயிருப்பேன். என்ன கூட்டிட்டு வரலையே, தூக்கிட்டு தானே வந்தீங்க. ஓஹோ, அப்படின்னா இந்த வீட்டு சாவி உன் இடுப்புல ஏறணும்னு சொல்றியா? வீட்டு சாவி இடுப்புல ஏறணும்னு சொல்லல, இந்த வீட்டுக்கு விளக்கேத்துற உரிமை வேணும்னு கேக்குறேன். கரெக்டா சொன்னீங்க சித்தி. சித்தியா? புரியல? வீட்டுக்காரி 5000 ஏக்கர் நஞ்ச, 10,000 ஏக்கர் புஞ்ச, மா வாழை பலா தோட்டம் 10, அத்தனையும் நேத்து வரைக்கும் உங்க சொத்து. ராத்திரி தான் பட்டா மாறிடுச்சுல, கரையாம் புத்து கட்ட கருணாகம் குடி புகுந்துடுச்சான். இனிமே நீங்க தான் இவளுக்கு புருஷன். ஏய், என்ன? அப்பா, ஒரு பொண்ணு துணி இல்லாம பாக்குற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த முறையில நீங்க தான் அவளுக்கு புருஷன், அவதான் உங்களுக்கு பொண்டாட்டி. பெத்தவனை பார்த்து ஒரு பொண்ணு கேட்க கூடாத கேள்வியை கேக்குறான். இதுக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம். ஏய், நீ வேலுவோட தங்கச்சி ஆச்சேன்னு பாக்க. இல்லனா எனக்கும் கட்டில் அமிச்சு தூக்கிட்டு வர சொல்லிடுவீங்களா? டிங்கரடிங்கால. அப்பா, நீங்க இதே மாதிரி செஞ்சுட்டு போனா அப்புறம் எனக்கு இந்த வீடு பூரா சித்திங்களா தான் இருப்பாங்க. ஏன்பா, எனக்கு இந்த ஒரு சித்தி போதும்பா. அலமேலு, இன்னும் என்ன பேசிட்டு இருக்க? உன் சித்திய கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ. நீ போமா, நான் இருக்கேன். நான் வந்து நேரமாச்சு, நந்திக்கு தீபமாச்சு, பிரகாரம் 3 ஆச்சு. நான் போயிட்டு வரேன். ஒட்டைஸ், வரேன். அண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவளை டேய், அவளை தொட்டா நாம வேலுவை இழந்துருவோம்டா. வாஸ்தவம் தான், விட்டு பிடிப்போம். வேணாம், பால் முதல்ல இதை சாப்பிடு, அப்புறம் பால் கொண்டாந்துடுறேன். பால் தான் வேணும். இதை சாப்பிடுப்பா. வேணாம். எப்ப பார்த்தாலும் பாலு பாலுங்கிறான். எப்படி இருந்தவன் கடைசியில பால் பைத்தியமாவே ஆயிட்டானே.
தீங்கிரடிங்காலே இன்னைக்கு நாய டீ கடை பாய்லர் அம்போ. ருக்மணி அம்மே, ருக்மணி அம்மே, குறைச்சு வரணும். குறைச்செல்லாம் வர முடியாது, முடிச்சாதான் வர முடியும். தீங்கிரடிங்காலே என்ன நாயர? ருக்மணி அம்மே, என் டீ கடையில பாய்லரை வெந்நீரோட தூக்கிட்டு போயிட்டான். யாராவது குளிக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. தண்ணியை மட்டும் தானே தூக்கிட்டு போகணும், பாய்லரையும் சேர்த்துல தூக்கிட்டு போயிட்டான். நீங்க தான் ஏதோ மை போட்டு பாப்பீங்களாமே. வெத்தலையில மை போட்டு பாப்பேன். என்னங்க நீங்க, டம்ளரு டவரான்னா வெத்தலையில மை போட்டு பார்க்கலாம், அது சின்னது. இது பாய்லர் ஆச்சே, பெருசாச்சே. அப்படின்னா வாழை இலையில தான் போட்டு பாக்கணும். பாருங்க, அதுக்கு ஒரு 30 ரூபாய் செலவாகும். இதுக்கு நான் பாய்லரே வாங்கிடுவேன். இருங்க, ஒரு 12 ரூபாய் 95 காசு கொடுங்க. 12 ரூபாய் 95 பைசாவா? என்னங்க செருப்பு வேலை சொல்ற மாதிரி சொல்றீங்க? இப்ப பாய்லர் வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும். இந்தாங்க 20 ரூபாய், மீதியை தாங்க. அடுத்தது ஏதாவது தொலைஞ்சு போனா அதுக்கும் சேர்த்து அட்வான்ஸ் வச்சுக்கிறேன். என்னங்க இப்படி போட்டு பண்ணிடுறீங்க? ஜெய் காளி மகமாயி, பம்பாய் காளி, கல்கத்தா காளி, உத்தரப்பிரதேசத்து காளி, மத்திய பிரதேசத்து காளி. என்னங்க வடநாட்டு காளியாவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கு வாங்க. ஆந்திரா பிரதேசத்து காளி, தெலுங்கு காளியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யோ ஆந்திரா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு வரும். திருநெல்வேலி காளி. திருநெல்வேலியா? அல்வா நல்லா இருக்கும், ஒரு 3 கிலோ வாங்க. யோ நீ அடிக்கடி இப்படி நடுவுல பேசணும்னா அப்புறம் மந்திரம் பலிக்காது. தெரியுது. அல்வாவா? இல்ல, உன் டீ கடை தெரியுது. பாய்லர் என்னாச்சு? பாய்லர் காளி. பாய்லர் காளியா? 20 ரூபாய் கொடு. பாய்லர் வந்துருச்சு. 20 ரூபாய் வச்சுக்க. எங்க? டிங்காலே மாம்பூ, மயிலம்பூ, மடிச்சுக்கேத்த தாழம்பூ, காம்பு கருப்பு, கைப்படாத தாமரப்பூ. தாமரப்பூ குளத்து பக்கத்துல நாட்டு ரசம் கோட்டை, அதுல 4 பக்கம் ஓட்டை. 4 பக்கம் ஓட்டையா? பாய்லரே வேணாம், எடுத்தவனே வச்சுக்கிட்டோம். யோ பாய்லர் அங்கதாயா இருக்கே. அப்படியா? எங்க பாக்கு? இந்த வெத்தல பாக்கு. இதுல நான் நோக்கு. நோக்கு என்னங்க வெறும் அமாவாசை மாதிரி இருட்டா இருக்கு? அதெல்லாம் என்ன மாதிரி ஞான கண்ணுக்கு தான் தெரியும், உன்ன மாதிரி பூனை கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது. சீக்கிரமா போய் எடுத்துக்கோயா. என்ன பூனைன்னு சொன்னீங்களே? மாடுன்னு சொல்லுந்தா சாணி போட்டு போயிருப்பார் போல இருக்கு. ஐயோ 20 ரூபாய். அப்பா முத்துக்கண்ணு, உன்னை சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வர சொன்னல, ஏன் வரல? கோமா? சரி சாப்பிட்டு புது Dress இத போட்டுக்க. ஏமா வேணாங்கற? ஓ நான் மை போட்டு ஏமாத்துறேன்னு சொல்றியா? ஊரை ஏமாத்துறவங்கள தான் நான் ஏமாத்துறேன். தப்பு தப்பு. சாப்பிடுமா. ருக்கு, இந்த அனாதை குழந்தை மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்க? இன்னொரு தடவை அவளை அனாதைன்னு சொல்லாத. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும். என்னமா? ஏன்பா புதுசா இன்னொரு சித்தியை கொண்டு வரதுக்கு புரட்சியா ஏதாவது திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? அலமேலு, நீ என்ன வேணாலும் கேலி பேசிக்க, நான் வருத்தப்பட போறதில்ல. ஆனா உண்மையா சொல்றேன், வள்ளிய நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓஹோ. அலமேலு, ஒரு பொண்ண துணி இல்லாம பாக்குற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டுன்னு நீ சொன்னப்போ அன்னைக்கு நான் கேலி பேசினேன். இன்னைக்கு உணர்ந்துட்டமா, என் தவறுக்கு பிராயச்சித்தமா ஊரறிய வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா. ஆமாமா, இந்த பாவிக்கும் அந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கும் நாளைக்கே கோயில்ல கல்யாணம். அப்பா இத வள்ளி கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவா. போய் சொல்லிட்டு வாமா. வள்ளி, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாளைக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு ருக்கு கிட்ட போய் சொல்லிட்டு வரேன்.
என் மானத்தை காப்பாத்துங்க அந்த சேலை கொடுங்க. என்னது புடவை உன்கிட்ட கொடுக்கணுமா?